மலையாள நடிகர் திலீப்போடைய அந்த அந்த விவகாரத்துடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு பிறகு 2 விதமான கான்ட்ரவர்சி மலையாள இண்டஸ்ட்ரி தாண்டி இந்திய சினிமாவில் ஒரு பெரும் பேசும் பொருளாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. திலீப் என்ன சொல்கிறாரு, எப்பா நான் குற்றமற்றவன், கோர்ட்டே சொல்லிடுச்சு, இதுக்கு பின்னாடி பெரிய சதிவலை இருக்குது, எல்லா பெண்களும் மீன் வந்து அந்த அர்த்தம் கிடையாது, எல்லா நடிகைகளும் சேர்ந்து ஒருத்த மேலே ஒட்டு மொத்தமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சா அவனை இந்த உலகமும் இந்த இண்டஸ்ட்ரியும் இந்த மீடியாவும் இந்த சோஷியல் மீடியாவும் ஒன்றா தாங்க பார்க்கும். அவன் தான் குற்றமானவன், அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இவன் தான் அயோக்கிய பையன் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக திரும்பும். அப்படி தான் என் மேலே திரும்பிச்சு. நான் இவ்வளோ காலம் அந்த விஷயத்தை நான் வந்து மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி நல்ல தீர்ப்பு கிடச்சிருச்சு, இதுதான் உண்மையான தீர்ப்பு. நான் வந்து ஆண்டவனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன், எனக்கு ஆதரித்த ரசிகர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். ஒரு நாள் உண்மை வந்து தீரும், அந்த அப்படியேப்பட்ட ஒரு உண்மை தான் வந்துடுச்சு. இது திலீப்போட வெர்ஷன். இதுக்கு ஆதரவு ஒரு பக்கம் வந்து, இன்னொரு பக்கம் வந்து எப்பா இவ்வளோ காலம் வாயா திறக்கல, இவ்வளோ காலம் உன்னை பற்றியான ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ காலம் அந்த விஷயம் கோர்ட்டில் போய்கிட்டே இருந்தது, இடையெல்லாம் கூட நீ வந்து மன்னிப்புலாம் கேட்ட, ஆனால் இப்போ வந்து என்ன பெரிய உத்தம மாதிரி நீ வந்து விளக்கெல்லாம் கொடுக்குற, வந்து இதெல்லாம் பண்ணுற, கோர்ட்டு சொல்லிட்டா ரைட்டா, மேல்முறையீடுன்னு ஒன்று இருக்குது, அந்த மேல்முறையீடை கேரள அரசாங்கமே வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் மேல்முறையீடுக்கு போகிறோம் அப்படின்னு அவங்களே வந்து அந்த அந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன தாங்க ஒரு பிரச்சனை, திலீப் வந்து குற்றமற்றவரா, திலீப் வந்து குற்றமானவரா, அவர் வந்து தவறு செய்யலையா, செய்தாரா அப்படின்ற ஒரு விவாத பொருள் போய்கிட்டே இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் சிறந்த படங்களை எடுக்கிறது இந்தியாவில் அவங்கள தவிர யாருமே கிடையாது. அதே சமயத்தில் கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே கிடையாது. கொஞ்ச காலமாக அந்த ஏமா கமிட்டின்னு இருக்கிறவங்க பூரா வந்து அங்கே மலையாள ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் ஏமா கமிட்டியில் இழுத்து விட்டாங்க. வந்து மோகன்லால்லாம் ஒரு கட்டத்தில் ரிசைன் பண்ணிட்டு ஓடிடலாமான்னு பார்த்தார். வந்து அவருடைய மாமனார் வீடு சென்னையில் தான், எக்மோரில். அங்கேயே வந்து நம்ம செட்டில் ஆகிடலாமன்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து நொந்து போயிட்டாப்புல. அப்புறமா ஏமா கமிட்டியில் வந்து 480 பக்கமோ 500 பக்கமோ அந்த பக்கத்தெல்லாம் போட்டு முடித்து ஒரு வழியாக ஏமா கமிட்டி அப்படி முடிச்சுட்டாங்க. வந்து எத்தனை பேருன்றீங்க,